சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கும் திரு ஆர் செல்வராஜ் அவர்களையும் முன்னிலை வைக்கின்ற எஸ் படித்துறை நடார் திரு எஸ் கணேசன் நடார் அவர்களையும் மற்றும் வாழ்த்துறை வருகை புரிந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் பாலை மண்டல ஒருங்கிணைப்பாளரான அன்பு சகோதரர் திரு ஆர் மைக்கேல்ராஜ் அவர்களையும் மற்றும் மேடைக்கு முன்பாக வீட்டிற்கும் ஏற்புள்ள தாய்மார்களே, தங்கைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, உங்கள் அனைவரையும் காமராஜர் நாடார் அறிஞர் பெருமன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அதாவது பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் நமக்கு சொந்தமல்ல, அனைவருக்கும் பொதுவானவர். அவர் இந்திய கண்டத்திற்கே பெருந்தலைவராக விளங்குவர். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கலாம், ஆனால் இன்று வரை பெருந்தலைவர் போர் ஒரு தலைவர் உருவானதில்லை, உருவாக போவதும் இல்லை. மேலும் நாட்டில் உள்ள அணைக்கட்டுகள் அனைத்துமே அவரது காலத்தில் உருவாக்கப்பட்டதால் மக்கள் இந்தளவு மணிமுத்தாறு சென்றால் பாருங்கள். திட்ட மதிப்பீடு இவ்வளவு, திட்ட செலவு இவ்வளவு, மீதி கையிருப்பு இவ்வளவு என்று கல்வெட்டு அச்சிடப்பட்டிருக்கும். ஆனால் கடந்த 60 காலமாக ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. திட்ட மதிப்பீடு தான் போடப்பட்டிருக்கிறதே தவிர திட்ட செலவு மீதி கையிருப்பு எதுவுமே இருக்காது. எல்லாம் பத்தாயிரம் தான் கணக்கு சென்று கொண்டிருக்கும். ஆனால் காமராஜர் அவர்களோ அந்த காலத்திலும் அந்த தொகையிலும் கையிருப்பு வைத்து திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். அது அவருடைய நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டு. மேலும் பதவியை விட்டுக் கொடுத்தவர், முதல்வர் பதவி விட்டுக் கொடுத்தவர், தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை விட்டுக் கொடுத்தவர். விட்டுக் கொடுக்கிறவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதற்கு இல்லைங்க. அவர் விட்டுக் கொடுக்காத ஒரு காரணத்தினால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிங் என்று தன்னை தன்னை பிரகடனப்படுத்தினால் ஒன்றும் ஆச்சரியமில்லை, கிங்காக இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவது ஒன்றுமில்லை. கிங்கை உருவாக்குவதற்கால் அவர்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த தனிச்சிறப்பை பெற்றவர்கள் நம் அருமை தலைவர் காமராஜர் என்பதை தெரிந்து கொள்கிறேன். மேலும் தமிழ்நாட்டிலே கல்வி நிலையங்களை அனைத்தையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர்தான் காமராஜர். அனைத்து கிராமங்களிலும் பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று சட்டத்தினை உருவாக்கி அதன் மூலம் அனைத்து கிராமங்களிலும் கல்வியை நீடிய பெருமைக்குரியவர் தான் நம் அருமை தலைவர் காமராஜர். அதாவது இப்பொழுது நெல்லையிலே இருக்கின்ற ரத்னா பார்வதி 2 தேட்டர்கள் இருக்கிறது. அதை நிறுவியவர் சங்கர் ரெட்டியார், முனிஞ்சிப்பட்டிக்காரர். அவர்கள் உருவாக்கிய காலத்தில் பெருந்தலைவரிடம் போய் நான் 2 தேட்டர்களை உருவாக்கியிருக்கிறேன், அதை நீங்கள் வருகை தந்து திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் காமராஜர் அவர்கள் கேட்டது, நான் திறந்து வைக்க வருகிறேன், எனக்காக நீ என்ன செய்வார் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று சிறிது கற்பனை பார்ப்போம். ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு, அப்படி பெயர் மாற்றம் செய்தால் நான் திறந்து வைக்க வருவேன் என்று சொல்வார்கள். ஆனால் பெருந்தலைவரோ அப்படி கூறவில்லை. நான் திறந்து வைக்கிறேன், வருகிறேன், உன்னால் முடிந்த அளவு 2 கல்விக்கூடங்களை நிறுவு உன் பெயரில் என்றார். அதன்படி உருவானதுதான் முடக்கிப்பட்டி ஆரம்ப பள்ளிக்கூடமும் நாகர்கோவில் அமைந்துள்ள சங்கர் ரெட்டியார் மேல்நிலைப் பள்ளி என்பதை இந்த அரிய நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவ்வாறு தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தவர் தான் நாம் அருமை தலைவர் காமராஜர். மேலும் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கிறோம் என்பார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் தான் நாம் அருமை தலைவர். இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பெருமைகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். காலத்தின் அருமை கருதி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த காமராஜர் நாடார் இளைஞர் நட்புடையுள்ளார் உறுப்பினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.